அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சிக்யூ சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்ட்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் இப்போ நோன்பு திறக்கிற டயத்தில் கஞ்சியோடு சேர்த்து சாப்பிடும் போதும் அந்த இஞ்சி டீயோடு சேர்த்து சாப்பிடும் போதும் அவ்வளோ சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். குயிக்காக இஞ்சி டீ எப்படி செய்கிறது அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போ ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளக்ஸ் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து சப்பாத்தி பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு இதை எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு பதம் வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து நல்லா திருப்பி பிசைஞ்சு கொடுத்துட்டு மூடி போட்டு அதை அப்படியே விட்டுருங்க. அதை நல்லா ஊறி இருக்கட்டும். இப்போ கேஸ் ஆன் பண்ணி நம்ம ஸ்டஃபிங் பண்ண ஆரம்பிக்கலாம். கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடுசாக கட் பண்ணி இந்த ஸ்டேஜில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கி வரதுக்கு இந்த ஸ்டஃபிங் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து இதை லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. அது நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் கறி மசாலா சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான் இதுக்கு மசாலா. இதுக்கப்புறம் ஒரு சூப்பரான ஒரு பொருள் சேர்க்க போகிறேன். பன்னீர் நம்ம எடுப்போம் இல்லையா, அதுக்கு முந்தின ஸ்டேஜ் இருக்குல்ல, நம்ம ஃபுல்லாக வடிகட்டாமல் அப்படியே எடுத்து வைக்கிறது தான் இது. பொலன்னு இருக்கும். நம்ம அது ஃபுல்லாக எடுத்து நல்லா கட்டி தண்ணியை வடிகட்டிட்டு கட் பண்ணி வைப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம உளுத்து விட்ட மாதிரி எடுத்து ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிடலாம். நீங்கள் ப்ரெட்டுக்கு ப்ரெட் ஆம்லேட்டு இல்லைன்னா ப்ரெட்டு டோஸ்ட்லாம் செய்யும்போது இது மாதிரி நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதை சேர்த்து மல்லிக்கீரை சேர்த்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெட்டு தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து நல்லா இதை பிரட்டி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சீஸ், துருவின சீஸ் இருக்கு இல்லையா, அது தேவைக்கு எவ்வளவோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். விக்ரம் சேர்க்கும் போதும் பன்னீர் சேர்க்கும் போதும் கேஸ் ஆஃபில் இருக்கணும். அப்போ தான் அந்த ஹீட்லேயே சூப்பராக வரும். இப்போ இந்த சைடு மாவு நல்லா ஊறி வந்துருச்சு. திருப்பி ஒரு பிசைஞ்சு அழகான சின்ன உருண்டையாக நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் எடுத்துருக்க இந்த சைஸில் எடுத்திங்கன்னா ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுத்துக்கோங்க. மாவு சேர்க்காதீங்க. மாவு சேர்க்காமல் இந்த மாதிரி எடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் அந்த ஸ்டஃபிங் வச்சு இந்த மாதிரி ரிப்பன் மாதிரி ஒன்று அடுக்கடுக்காக எடுத்துக்கோங்க. எடுத்து அதை அப்படியே மூட்டை கட்டி அதை அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கைகளாலே தட்டி விடுங்க. திருப்பி நீங்கள் உருட்டுக்கட்டை போட்டு தேய்க்க வேணாம். தட்டி இந்த மாதிரி தனியாக வச்சுருங்க. மாவு சேர்க்காதனால நம்ம தனித்தனியாக வைக்கணும். இப்போ இந்த சைடு கடல் பாசியை நான் பவுட்ரு பண்ணியிருந்தேன் இல்லையா, அது எப்படி 2 டேபிள் ஸ்பூனில் எப்படி 5 பேர் சாப்பிட்ற மாதிரி வரும்னு கேட்டிருந்தீங்க. இப்போ 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல் பாசி பவுட்ரு சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கரைட்டும். அதுக்கப்புறம் சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ குயிக்காக இஞ்சி டீ எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா இப்போ உள்ள இஞ்சிகளில் காரமே இல்லை. எவ்வளோ தான் போட்டாலும் எனக்கு காரம் தெரிய மாட்டேங்குது. அதனால தான் நான் இந்த மாதிரி போட்டுட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி தட்டி வச்சுருக்கேன் இல்லையா, அதை சேர்த்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சைடு டீ போடுறதுக்காக ஒரு 3 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்து கேஸ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த சைடு சேலோ பெரி பண்ணுறதுக்காக பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ரெண்டுமே குயிக்காக ரெடி ஆகிடும். சுட ஸ்நாக்ஸும் சுட டீயும் குடித்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு நல்லா ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு இதை போடுறதுக்கு முன்னாடி அடுப்பை நடுத்தரமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளே நல்லா வெந்திருக்கும். இல்லைன்னா மேலே மட்டும் நல்லா செவந்து தீஞ்சு போயிடும். ஒரு அழகான கோல்டன் ப்ரௌனில் நம்ம அதை சுட்டு எடுக்கும் போது சாப்பிடவும் நல்லாயிருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும். இப்போ இந்த சைடு பால் நல்லா கொதிச்சு பொங்கி வருது. இப்போ டீ தூள் போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டு அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இப்போ நான் பிரட்டி போட்டதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழகான கலரில் வந்திருக்குது. சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. டீத்தூளோட சாயம் நல்லா இறங்கினதுக்கப்புறம் கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வறுத்து பொடி பண்ண ஏலக்காய் பவுட்ரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா இதை கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வெல்லமும் இஞ்சியும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாத்திரத்துலேயே நம்ம டீயை வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை அப்படியே கலக்கி விட்டு இதை மூடி போட்டு வச்சுருங்க. நீங்கள் எப்போ குடிக்கிறீங்களோ அப்போ ஊற்றி குடிச்சிங்கன்னா செம்ம காரமாக நல்லா சூப்பராகவும் இருக்கும். அது கூடவே நாங்கள் ரோஸ் மில்க்கு, இஞ்சி டீ, அப்புறம் கடல் பாசி கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு வீடியோ. இப்போ கொஞ்சமாக பால் சேர்த்து நான் இறக்கிட்டேன். இப்போ சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சீஸ்லாம் போட்டிருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சும்மா கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம இந்த மாதிரி இழுத்தோம்னா இந்த மாதிரி சீஸ் அழகாக நூலாக வரும் இல்லையா, அதை பார்த்தாலே பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.